ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெற்றிலை மாலை எப்படி கட்டலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மல்லிகை பூ மதுரை கட்டு எப்படி கட்டுறதுன்ற வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெற்றிலை மாலை எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெத்தலை நீங்கள் கடையில் வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வாங்கின வெத்தலையிலே நிறைய வெத்தலை டேமேஜாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வெத்தலை வாங்கின உடனே எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு நல்ல சாஃப்டான கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக வெத்தலை நம்ம ஹனுமானுக்கு தான் நம்ம மாலை போடுவோம் கட்டி. ஸோ எவ்ரி சாட்டர்டே நம்ம ஹனுமானுக்கு இந்த மாதிரி மாலை கட்டி போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெத்தலை கட்டுறதுக்கு நான் ஆரஞ்சு கலரில் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் த்ரெட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் நூல்லையும் கட்டலாம், இல்லைனா வெள்ளை நூலில் கொஞ்சமாக மஞ்சள் நினச்சிட்டும் கட்டலாம். அதே மாதிரி வெத்தலையை நம்ம வெறும் வெத்தலையாக கட்டக்கூடாது, கொஞ்சம் பாக்கு வச்சு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி கட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் பாக்கு வைக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு வெத்தலையிலையும் அதே மாதிரி லாஸ்ட் வெத்தலையிலையும் வச்சு மட்டும் தான் கட்ட போகிறேன். சென்டரில் ஃபுல்லாக வெறும் வெத்தலை மட்டும்தான் வச்சு கட்ட போகிறேன். ஸோ பாக்கு வெத்தலையில் எப்படி வைக்கலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். வெத்தலையை நம்ம பேக் சைடில் எடுத்துக்கணும். பேக் சைடில் இருக்கிற அந்த நரம்பு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நரம்பு தெரியாமல் உள் பக்கமாக நம்ம இந்த பாக்கு வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி சுருட்டிட்டு நம்ம எப்பயும் பூ கட்டும்போது நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம நாட் போட வேண்டியது தான். ஸோ ஜென்டலாக நாட் போடணும். ரொம்ப பிடிச்சி இழுத்தோன்னா அது சாஃப்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நாட் வெத்தலை கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற த்ரெட்டுமே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வைக்க போகிற வெத்தலை ஃபுல்லாக நான் ஜஸ்ட்டு நார்மலாகவே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் கட்ட போகிறேன். நீங்கள் டோட்டலாக வெத்தலையோட கவுண்டிங் 9 வரணும். ஆட் பண்ணால் 9, 27, 54, 108, 1008 இந்த மாதிரி கவுண்டிங்கில் நீங்கள் வெத்தலை கட்டிக்கலாம். இப்போ 9ன்ற கவுண்டிங் 27 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2வையும் 7ஐயும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 9 வருது இல்லையா. இதே மாதிரி டோட்டல் நம்பரோட கவுண்டிங் 9 வர்ற மாதிரி நீங்கள் வெத்தலையோட கவுண்டிங் எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே 54 கவுண்டிங் தான் எடுப்பேன். 54னா 5ஐயும் 4ஐயும் ப்ளஸ் பண்ணாக்கா 9 வரும் இல்லையா. அந்த மாதிரி கவுண்டிங்கில் எப்போவும் 54 வெத்தலை தான் நான் மாலை கட்டுவேன். ஸோ அந்த மாதிரி கட்டும்போது ஃபஸ்ட்டு வெத்தலையிலையும் லாஸ்ட் வெத்தலையிலையும் மட்டும் ஒரு பாக்கு வச்சு நான் கட்டிடுவேன். ஸோ இதான் மெத்தடு. நீங்கள் பாக்கு கவுண்டிங் ஈவன் நம்பர்ஸில் எத்தனை பாக்கு வேணாலும் வச்சு கட்டலாம், இல்லை எல்லா வெத்தலையிலையுமே நீங்கள் பாக்கு வச்சு கட்டலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வெத்தலையில் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு கீழே விழுந்துரும் பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன், அந்த மாதிரி கூட நீங்கள் கட்டிக்கலாம். அதே மாதிரி மாலை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கொஞ்சம் த்ரெட்டு விட்டு தான் நம்ம கட் பண்ணோம். அப்போ தான் சாமிக்கு மாலை போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் எல்லா வெத்தலையும் நம்ம கட்ட போகிறோம். ஒரு வெத்தலையாக கட்டியிருக்கேன். இல்லை சில பேர் 2 வெத்தலையாக கூட கட்டுவாங்க. 2 கட்டினாலும் எப்படி கட்டினாலும் நம்மளுக்கு கவுண்டிங் தான், ஓகேவா. ஸோ 27, 54, 108 இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் வெத்தலையை சுருட்டுறது மட்டும் தான் காமிக்கிறேன். சுருட்டிட்டு நம்ம எப்பயும் போல் நாட் போட்டுகிட்டே வந்துடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். கடைசியாக 54th அதாவது 54வது வெத்தலை கட்டும்போது நான் காமிக்கிறேன். இப்போது ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 53 வெத்தலை கிட்ட நான் முடிச்சிட்டேன். கடைசி வெத்தலையில் நான் இன்னொரு டைப்பில் எப்படி கட்டுறது பாக்கு வச்சு அதை நான் சொல்லி கொடுக்குறேன். எப்பயும் போல் ஒரு வெத்தலை எடுத்து அந்த வெத்தலையோட ஃப்ரண்ட் சைடு ஒரு பாக்கு வச்சுட்டு நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு வெத்தலையில் நம்ம பேக் சைடை திருப்பி மடிக்கிறோம் இல்லையா, அந்த நரம்பு பகுதி தெரியாமல் மடிக்கிறோம்ல, அதே மாதிரி இதை உள்ளே வச்சு அப்படியே ரோல் பண்ணிட்டு நாட் போட்டுறணும். அவ்வளோதான்.
நீங்கள் பாக்கு வச்சு இந்த மெத்தடில் கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு திரும்ப நம்ம எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப அழகாக நம்ம மாலை கட்டி முடிச்சிட்டோம். இதை நம்ம எப்படி ரோல் பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிட்ருக்கேன். ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் விட்ட த்ரெட்டை எல்லாத்தையும் உள்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ரோல் பண்ணிவிட்டு வந்து அந்த பக்கம் முடிக்கும்போது கொஞ்சம் த்ரெட்டு விட்டோம் இல்லையா, அதை வச்சு நம்ம சுற்றிக்க வேண்டியது, அவ்வளோதான். இதை இந்த மாதிரி சுருட்டிட்டு நம்ம ஏதாவது கவரில் வச்சு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வெத்தலை மாலை எப்படி கட்டலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.